இன்றைய இன்றைய ஜீவ ஜீவ அப்பம் அப்பம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, இந்த ஆண்டின் 2ஆம் நாளிலும் கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்குவதாக. கர்த்தர்தாமே தம்முடைய கரத்தை நம்மில் வைத்து நம்மை ஆவிக்குள்ளாக்கி மகிமையான காரியங்கள் நம்மிலிருந்து வெளிப்படும்படியாய் அனுகூலமான காரியங்களை செய்து முடிப்பாராக. இன்றைய வேத பகுதியில் காணப்படுகிற ஒரு வசனத்தை எடுத்து தியானிக்கலாம். மத்தேயு 1 அதிகாரத்தில் 20வது வசனத்துடைய பிற்பகுதியை நான் வாசிக்கிறேன். தாவீதின் குமாரனை யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவ்விடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. பரிசுத்த ஆவியினால் உண்டானது. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். யோசேப்பு குழப்பம் அடைஞ்சிட்டார். மரியாள் கர்ப்பவதியானது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. ஆனால் யோசேப்புக்கு கொஞ்சம் குழப்பம். இப்போ தள்ளிவிடலாம் நினைக்கிற பொழுது தூதன் சாட்சி கொடுக்கிறாரு மரியாளை பற்றி. மரியாளிடத்தில் காணப்படுகிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. இன்றைக்கும் கூடங்க நம்முடைய கிரியைகளை குறித்து மற்றவர்கள் என்ன சாட்சி கொடுக்குறாங்க? இந்த கிரியை நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியினால் உண்டானது சொல்ல முடியுமா? மற்றவர்கள் சாட்சி எப்படி இருக்குது? நம்முடைய கிரியைகளை பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது மிக தெளிவாக எழுதுகிறார். மாம்சத்தின் கிரிகள் இப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியல் கொடுக்கிறார். இப்படியெல்லாம் மாம்சத்தின் கிரிகள் வெளியரங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லுகிறார். நம்முடைய கிரிகள் அந்த லிஸ்ட்டில் வருதான்னு பாருங்கள். அந்த லிஸ்ட்டில் வருதான்னு பாருங்கள். அதுக்கு கீழே இன்னொரு லிஸ்ட் கொடுக்கிறார். ஆவியின் கனி அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் இருக்கிறார். இப்போ என்னுடைய கிரியை அந்த முதல் பட்டியலில் இருக்குதா, மாம்சத்தின் கிரியல் என்கிற பட்டியலில் வருதா, அல்லது ஆவியின் கனி என்கிற அந்த பட்டியலில் வருதான்னு கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய கிரியை நாம் சோதித்து பார்த்து நாம் சரி செய்து கொள்ளணும். மற்றவர்கள் நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா? இவனுடைய கிரியை, இவளுடைய கிரியை, உன்னுடைய, என்னுடைய, நம்முடைய கிரியை மற்றவங்க சொல்லும்போது இந்த கிரியை பரிசுத்த ஆவியினால் வந்ததுப்பா. அவன் சாதாரணமாக செய்யலை, சுயமாக செய்யலை, மாம்சத்தின்படி செய்யலை, மாம்சத்தின் கிரியையின்படி அவன் வாழலை, பரிசுத்த ஆவியின் நடத்தின்படி வாழ்கிறான். பரிசுத்த ஆவியுடைய கிரியை அவனிடத்தில் வெளியரங்கமாகுதுன்னு சாட்சி சொல்ல முடியுமா? மரியாதை குறித்து அன்றைக்கு தூதன் சாட்சி கொடுத்தான். இன்றைக்கு நம்முடைய கிரியலை குறித்து மனிதர்கள் என்ன சாட்சி கொடுக்கிறாங்க? அவர்களுடைய சாட்சி எப்படி இருக்குது? அதை நாம் தள்ளிவிட முடியாது. என் இருதயம் கர்த்தருக்கு தெரியும் சொல்லிட்டு நாம் தில்லுமுள்ளு பண்ண முடியாது. என் இருதயம் கர்த்தருக்கு மாத்திரமல்ல மனுஷனுக்கும் தெரியும். எப்படி? கர்த்தரே சொன்னார்ல, இருதயத்தின் நிறைவு வாய் பேசுன்னு. தனத்தை நம்ம சொல்கிறோம், சும்மா பேசிவிட்டேன், தெரியாமல் பேசிவிட்டேன், யதார்த்தமாக வந்துட்டு நம்ம சொல்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார் இருதயத்தின் நிறைவு தான் வெளியே வந்ததுன்னு சொல்கிறார். ஆக இருதயத்தினுடைய காரியங்கள் நிச்சயமாக வெளியரங்கமாகும். அந்த வெளியரங்கமாகிற காரியத்தை குறித்து மற்றவர்கள் கொடுக்கிற சாட்சி என்ன? இது மாம்சத்தின் கிரியை என்றா அல்லது பரிசுத்த ஆவியுடைய நடத்துதல் என்றா? நாம் ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. நம்முடைய கிரியை மாம்சத்தின் கிரியையில் பட்டியலில் வருதா என்பதையும் ஆவிக்குரிய கனி என்கிற பட்டியல் வருகிறதா என்பதையும் அனிதினம் ஆராய்ந்து பார்த்து ஒவ்வொரு இரவு வேளையிலையும் நம் இருதயத்தோடு பேசி நம்மை சுத்திகரித்து கொண்டு அடுத்த நாளிலே தேவன் நம்மை மகிமையாய் நடத்தத்தக்கதாக இன்றைய நாளிலே நம்முடைய கிரியைகளை ஆராய்ந்து பார்ப்போம், சோதித்து அறிவோம். ஆழமான திடமான கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தத்துக்கு திரும்புவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறார். நான் செய்கிற காரியங்களை குறித்து
நானே நல்லதுன்னு சொல்லுகிறதில்லை. நான் செய்கிற காரியங்களை குறித்து மற்றவங்க சாட்சி கொடுக்கணும். மற்றவர்களுடைய சாட்சி நமக்கு ஒரு நற்சாட்சியாக இருக்கணும். அந்த நற்சாட்சி என்னையும் மகிமைப்படுத்துது, வாழ வைக்குது, கர்த்தருடைய நாமத்தையும் மகிமைப்படுத்துது.